கேள்வி ஃபாரடேயின் மின்காந்த தூண்டல் பற்றிய விதி. ஃபாரடே மின்காந்த தூண்டல் பற்றிய விதி என்ன சொல்லுதுண்டா, ஒரு நேரிய கடத்தி. என்னது? ஒரு நேரிய கடத்தி. ஒரு நேரிய கடத்தியூடாக ஒரு மின்னோட்டம் பாயுது. சரியா? அதே மாதிரி ஒரு சுருளினூடாகவும் மின்னோட்டம் பாயுது. ஒரு சுருளிலாகவோ அல்லது நேரிய கடத்தினோட ஒரு மின்னோட்டம் பாயும் போது காந்தம் ஒன்று உருவாக்கும். இந்த காந்த செக்டரை வச்சுக்கொண்டு தான் ஃபாரடே என்ன சொல்றேன்டா, இந்த சுற்றினூடாக அல்லது சுருளினூடாக மின்னோட்டம் பாயும் போது தூண்டப்பட்ட மின்னியக்க விசை ஆனது காந்தப்பாய மாற்ற வீதம். இது காந்தப்பாயத்துக்கான குறியீடு இருந்தா இருக்கு. காந்தப்பாய மாற்ற வீதம் தூண்டப்பட்ட மின்னியக்க விசைக்கு நேர்விகித சமனா இருக்கும். சரியா? இது நான் என்னதுக்கு இருக்கேன்னா ஒரு கம்பிக்கு தான் இருக்கேன். இதே சுருளுக்கு எழுதுண்டா சுருள்ற எண்ணிக்கை இருக்குன்னு தானே, அதுக்காக தூண்டப்பட்ட மின்னியக்க விசையானது நேர்வித சமனா இருக்கும். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா காந்தப்பாய மாற்ற வீதத்துக்கு. அப்போ இதில் ஒரு டெல்டா போடுறேன். டெல்டா டி. இதில் டெல்டா போடுறேன். டெல்டா காந்தப்பாய மாற்ற வீதத்துக்கு நேர்வித சமனா இருக்கும். இந்த தூண்டப்பட்ட மின்னியக்க விசை என்பது நாங்கள் எங்கே பயன்படுத்துவோம்னா வோல்ட் என்ற ஒரு விஷயத்தில் பயன்படுத்துவோம். வோல்ட் V7 ஐஆர் என்ற சமன்பாடு பார்த்துருப்பீங்க. அதில் இருக்க இந்த வோல்ட் தான் இது. இந்த வோல்ட் அலகு என்னென்னு கேட்டிங்கன்னா ஜூல் கூலோம் -1. ஒரு அலகு நேற்றம் செய்யப்பட்ட வேலை என்று தான் நாங்கள் சொல்லுவோம். இதுக்கு ஜூல் கூலோம் -1 அலகு தான் இருக்குது. அப்போ இதோட யார் சம்மந்தப்படுறன்னு கேட்டிங்கன்னா சக்தி என்ற ஒருத்தர் தான் சம்மந்தப்பட்டுட்டு இருக்கே. சரியா? அப்போ இதுலேருந்தே எங்களுக்கு விட தெரிஞ்சிடும். அதுக்கு நாங்கள் ஃபாரடேட விதி எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? முதலாவது அவங்க சொல்கிறாங்க ஏற்றத்தின் காப்பு விதி. அப்படி ஒன்றே இல்லை ஏற்றத்தின் காப்பு விதி. ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா சக்தியின் காப்பு விதி. அப்போ அது சரி. மூன்றாவது என்னென்னு கேட்டிங்கன்னா நியூட்டனின் மூன்றாம் இயக்க விதி. நியூட்டனின் மூன்றாம் இயக்க விதி என்ன சொல்கிறேன்னா ஒரு தாக்கத்துக்கு எதிரும் சமனமான மறுதாக்கம் இருக்கும். இங்கே ஒரு தாக்கம் நடக்கலை, ஆகவே இதுவும் வராது. நாலாவது என்னென்னா கோண உந்த காப்பு விதி. அதாவது ஆரம்ப உந்தம் சமன் இறுதி உந்தம் இருக்கும். இங்கே எந்த மோதுகையும் நடக்கலை, அப்போ இதுவும் வராது. அஞ்சாவது கேட்டிங்கன்னா ஏகபரிமாண உந்தக்காப்பு விதி. சக்தி சமப்படுத்தப்பட்ட ஒரு மோதுகை நடந்திருக்கணும். இப்படி ஒரு விஷயமே இதில் நடக்கலை. ஆனால் இதில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபாரடே விதி முக்கியமான ஒரு விதி உண்டு. தூண்டப்பட்ட மின்னியக்க விசையானது காந்தப்பாய மாற்ற வீதத்துக்கு நேர்வீத சமனாக இருக்கும். இதை தான் ஃபாரடே சொன்னார். இந்த மின்னியக்க விசையை நான் வோல்டன் எடுத்திருக்கேன். வோல்டன் தான் குறிப்பிடுவோம். இதில் மின்னியக்க விசைன்னு குறிப்பிட்டிருக்கோம். என்ன தூண்டப்பட்ட மின்னியக்க விசை என்றால் இந்த வோல்ட் அலகு ஜூல் கூலோம் -1. அப்போ ஒரு அலகு நேற்றம் செய்யப்பட்ட வேலையை தான் நாங்கள் சொல்ல போகிறோம். அப்போ இதில் யார் சம்மந்தப்பட்டிருப்பேன்னு கேட்டிங்கன்னா சக்தி தான் சம்மந்தப்பட்டிருக்கும்.